கனிம வள கடத்தல் காரணமாக இன்னும் சில ஆண்டுகளில் மேற்கு தொடர்ச்சி மலையே இல்லாமல் போய்விடும் என கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்திற்கு திமுக தான் காரணம் எனவும் 8 கோடி தமிழர்களும் தங்களது குழந்தைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்களோ என அச்சப்பட தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருளுடைய முதலாளி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் பிடிபட்டிருக்கின்றார். இந்த விநியோகம், இந்த வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியை சேர்ந்து திராவிட முன்னேற்ற, அதாவது திமுக எந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியாமல் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 8 கோடி தமிழர்களும் இன்னைக்கு அச்சப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரியினுடைய கனிம வளங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. 700க்கும் மேற்பட்ட டாரஸ் லாரிகள் பினாமி பேரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அதை பற்றி கவலைப்படல. அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அதை பற்றி கவலைப்படல.